ஹலோ மாணவ கண்மணிகளே, ஹலோ மாணவிகளே, நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பண்டைய அகழ்வாராய்ச்சியில் இயல் 1க்கான தொடர்ச்சி. அதாவது தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில அகழ்வாராய்ச்சிகள். நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த பூமிக்கு அடியில் கிடைச்ச பொருள்களெல்லாம் தோண்டி எடுத்திருக்காங்க, அதை எங்கெங்கே ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, அதை என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றன. அப்பொழுது பல வியக்கத்தக்க பொருள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம புத்தகத்தில் 102ஆம் பக்கம் பாருங்கள். முதல்ல ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். அங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் அப்படின்னா, முதுமக்கள் தாழிகள்னால் வயசானவங்கள ஒரு பெரிய மண்பானை பெருசாக இருக்கும், அதில் வச்சு மூடிடுவாங்களாம். அடுத்து பல வகைப்பட்ட மண் பாண்டங்கள், கருப்பு, சிவப்பு. அடுத்து இரும்பாலான குத்துவாள், கத்தி, ஈட்டி, அம்பு. அடுத்து கல் மணிகள், தங்க ஆபரணங்கள்லாம் கிடச்சிருக்கான். இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புலி, மான், யானை போன்றவற்றின் வெண்கலத்தால் ஆன உருவங்கள் கிடைத்திருக்கு. அந்த காலத்தில் வெண்கலம் அவங்க கண்டுபிடிச்ச முதல் உலோகம்னு சொல்லுவாங்க. அதை அதனால் செஞ்சுருக்காங்க. அந்த உருவங்களெல்லாம், அந்த விலங்குகளோட உருவங்களை வெண்கலத்தில் செஞ்சுருக்காங்க. அடுத்து மண் பாண்டங்கள் செய்தல். இப்போ தான் நம்ம அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம், வெள்ளி பாத்திரம் இதெல்லாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் மண் பாண்டம் தான் நிறைய. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. அந்த சாப்பிட்ற பாத்திரம் கூட மண்பானை களையத்தில் தான் வச்சு சோறெல்லாம் போட்டு சாப்பிட்ருக்காங்க. மண்பானை தான் அந்த காலத்தில் இருந்த அவங்க சமைக்க, தண்ணி வெடுக்க, இந்த பொருள்களெல்லாம் கொட்டி சேமித்து வைக்க எல்லாத்தையுமே எது தான் பயன்படுத்தியிருக்காங்க? மண்பாண்டங்கள் தான். மண்பாண்டங்கள் செய்தல், கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருள்கள் செய்தல் போன்ற திறன்களை அந்த காலத்தில் உள்ள மக்கள் பெற்றிருந்தாங்க. நம்ம 102ஆம் பக்கத்தில் அந்த படங்கள்லாம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். மண்பானை, மண்ணாலான சட்டிகள், அந்த கற்கருவிகள், அதெல்லாம் அந்த பிக்சர்ஸில் போட்டிருக்காங்க. அடுத்த அகழ்வாராய்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரிக்கமேடு. இந்த ஊர் அரிக்கமேடு. அரிக்கமேடு அப்படிங்கிறது புதுச்சேரி அருகிலுள்ள தொல்பொருள் ஆய்வுக்களம். அது கடற்கரை ஓரத்தில் இருக்குது. புதுச்சேரினா பாண்டிச்சேரி. கடற்கரை கிராமமாக இருந்த அரிக்கமேடு ரோம் நாட்டோட, ரோமாபுரி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரோம் நாட்டோட வியாபாரம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த அகழ்வாராய்ச்சி மூலம் நம்ம அறிஞ்சிக்கிற முடியுதான். அந்த அரிக்கமேடுங்கிற இடத்துல ரோமானிய விளக்குகள், அடுத்து கண்ணாடி பொருள்கள், பல வகை கண்ணாடி மணிகள், விலையுயர்ந்த கற்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள், மது குடுவைகள் அதெல்லாம் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அந்த கிராமத்தில் உள்ள மீனவர்களுக்கு அந்த தொல் கைவினைப் பொருள்கள் யாவும் புதியதாக இருந்தது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அரிக்கமேடு பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், 104ஆம் பக்கம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறையில் டைனோசர் முட்டையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசரே இப்போ அழிஞ்சு போச்சு, ஆனாலும் அந்த காலத்தில் இருந்த அந்த டைனோசரோட முட்டையெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம ஏரியாவில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க கீழடி, சிவகங்கை மாவட்டத்தில் இப்போ அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழடியை பற்றி நிறைய விஷயங்கள் பேப்பரில் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணி ஒரு நோட்டு வாங்கி ஆல்பம் மாதிரி போட்டு ஒட்டணும். அது ஒட்டினீங்கன்னா நீங்களும் தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு சமம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா. அந்த இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை
என்ன செஞ்சுருக்காங்கன்னா கீழடியில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் தாலுகாவில் இருக்குது. அங்கே சங்க காலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டடம், நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இதெல்லாம் அங்கே வந்து இருக்குது. மேலும் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள்லாம் அதில் இருக்கான். தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள், கண்ணாடியிலான மணிகள், செம்மணிகள், வெண்கல படிகம், முத்து, தங்க நகைகள், இரும்பு பொருள்கள், சங்கு வளையல்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட பகடைன்னா காயக்கட்டை, அதெல்லாம் வந்து தோண்டி எடுத்திருக்காங்க. அப்போ அங்கேயும் பாருங்கள், கீழடியிலையும் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருள்கள்லாம் கிடச்சிருக்கு. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற முடியுதுன்னா, இந்தியாவுக்கும் ரோம் நாட்டுக்கும் வாணிபம் நடந்திருக்கு, ஏற்றுமதி இறக்குமதிலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படம் வந்து 105ஆம் பக்கம் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த கீழடிக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடச்சிச்சு. எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளும் போய் பார்க்கணுமே அப்படின்னு. நாங்களும் போனோம், எங்கள் ஃபேமிலியாக போனோம். அங்கே போய் அதை பார்த்தா அங்கே தோண்டி எடுத்து ஒரே மண் ஓடுகள் தான் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த மண் ஓடுகளை வகை வகையாக பிரித்து பாக்கெட் போட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்டப்போ எதுக்கு இப்படிலாம் இது பண்ணுறீங்கன்னா, இதை வந்து நாங்கள் லேபுக்கு அனுப்பி இது என்னென்ன எந்த காலத்தில் பயன்படுத்தினது, எந்தெந்த வகை, எந்தெந்த ரகம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பிரித்து அதை ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தோண்டி அதை வெட்டி எடுக்கும்போது ரொம்ப பக்குவமாக கவனமாக வெட்டினாங்க. சின்ன ப்ரெஸ் வச்சு அதை தோண்டி ஏதாவது வந்துச்சுன்னா அதை கவனமாக எடுக்கிற மாதிரி இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்குவமாக செஞ்சாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டாக நிறைய ஸ்கூல் வேன்லாம் வந்து பார்க்க வந்தாங்க. நீங்களும் முடிஞ்சால் உங்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு அங்கே அந்த இடத்துக்கு போய் பார்க்க போங்க, சரியா? இப்போ இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, நம்ம நாட்டை பற்றி, நம்ம நாட்டில் பயன்படுத்தின பொருள்கள், பழங்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பழங்காலத்துக்கு இதை கொண்டு போக நம்ம நினைவை கொண்டு போக வைக்கிது. அப்போ நீங்களும் வந்து இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிற அந்த பிக்சர்ஸு, பழங்கால பொருள்கள் இவைகளெல்லாம் வந்து சேமிக்கும் பழக்கம் உங்களுக்கும் வேண்டும், சரியா? இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அகழ்வாராய்ச்சினா என்ன, அந்த அகழ்வாராய்ச்சியாளர்கள்னால் யார், தொல்பொருள் ஆய்வாளர்கள்னால் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் இந்த பாடத்தோட முக்கியமான நோக்கங்கள். ஓகே குட்டீஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க விளக்கங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, பாய். இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயத்தை பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க.